ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி, என் செல்ல குழந்தையே, இன்றிரவுக்குள்ளாகவே இதை நீ கேட்டுட்டா உன்னை சுற்றி இருக்கும் ஆபத்துகளும் பிரச்சனைகளும் எல்லாமே தீர்ந்து போகும் என உன்னை காப்பாற்றதான் உன் வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். என்னுடைய கஷ்டம்தான் பெருசு, என் பிரச்சனைகள் தான் அதிகம்னு உன் வாழ்க்கையை பற்றிய புரிதல் இல்லாமல் நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. ஒரு சாதாரண பாறாங்கல்லில் உளியை வச்சு அடிக்காமையே சிலையை உருவாக்க முடியுமா? அல்லது சிற்பங்கள் தான் உருவாகுமா? கல்லை உளியால் செதுக்கும் போது அழகான சிற்பம் உருவாகுவது போலதான் உன் வாழ்க்கையில கஷ்டங்களை கொடுத்து அதன் மூலமாக உன்னை அழகான சிற்பம் எனும் வாழ்க்கையை உருவாக்க போறேன். ஆம் என் செல்லமே, ஒவ்வொரு நாளையும் காலையில் எந்திரிக்கும் போது ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு நினச்சிக்கிட்டே நம்பிக்கையோடு எழுந்திருக்கிற. ஆனால் ஒவ்வொரு நாள் முடியும் போதும் இரவு தூங்க போதும் அன்னன்னைக்கு நடந்த கெட்ட விஷயங்களையும் உன் மனசுக்கு வருத்தத்தை கொடுத்த விஷயங்களையும் யோசிச்சுக்கிட்டு வருத்தப்பட்டு கொண்டு தானே தூங்க போகிறாய். கவலைப்படாத, நீ எதிர்பாராத நேரத்தில் வாழ்க்கையில் பல ஆச்சரியங்களும் பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும். ஆனால் நீ அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் கடந்து போக தயாராயிட்டினா எந்த ஆபத்தும் பிரச்சனையும் உனக்கு பெரிதாக தெரியாது. நீ போராடிக்கிட்டே வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால தானே இப்போது எல்லாரும் உன்னை எகத்தாளமாக நினைக்கிறார்கள். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நீ ஜெயிச்ச பிறகு நீ செஞ்சது வீண் முயற்சி இல்லை, விடாமுயற்சி என எல்லாரும் சேர்ந்து உன்னை பாராட்டும்படி உனக்கான வெற்றியை நானே தரப்போறேன். இது முடியாது அது முடியாதுன்னு உன்னை சுற்றி சொல்பவர்கள் மத்தியில் உன்னால் எல்லாமே முடியும்னு உன்னை ஜெயிக்க வைக்க இந்த வராகியம்மா நான் இருக்கிறேன் என் செல்லமே. நீ இன்னைக்கு என்ன செய்கிறங்கிறத பொறுத்து தான் உன்னுடைய எதிர்காலம் இருக்குதுன்னு நான் சொன்னேன் தானே. அதே போல் உன்னுடைய இந்த நிகழ்கால செயல்களின் மூலமாகவே உனக்கான வெற்றியை நான் தரப்போகிறேன். யார் எதை சொல்லி உன்னை அசிங்கப்படுத்த நினைத்தாலும் அதையே உன் ஆயுதமாக பயன்படுத்திக்கிட்டு அதை வைத்துக்கொண்டே நீ ஜெயித்து காட்ட முயலலாம் என் செல்லமே. நான் சொல்கிறத நல்லா யோசிச்சு பார்த்தீனா உன் வாழ்க்கையில் இப்போது நடப்பது என்ன? உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன? அதை எப்படி உனக்காக சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு நீ ஜெயிக்கலாம் என்பது நிச்சயமாக உனக்கு புரிய வரும். எந்த விஷயத்துக்காகவும் சும்மாவே காரணமில்லாமல் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. நீ கவலைப்படுவதற்கு காரணத்தோடு கூடிய பிரச்சனைகள் பெரிதாக இருந்தாலும் கூட அதை நினைத்து கலக்கம் கொள்ளாதே என் செல்லமே. எல்லாமே கடந்து போகதான் போகுது. இப்போதைய உனது பிரச்சனையும் ஒன்றுமில்லாமல் போகதான் போகுது. எல்லா விஷயங்களையும் சரி சரின்னு நீ பொறுத்துக்கிட்டே இருந்தீனா எல்லாம் சுலபமாக மறைந்து போகும். நீ எல்லாருக்கும் உதவி செய்யும் போது எல்லாரும் உன்னை நல்லவன்னு சொன்னவங்க தானே. இப்போ நீ யாரையாவது எதிர்த்து கேள்வி மட்டும் கேட்டுப்பாரு, உடனே கெட்டவனாக மாறிவிடுவாய். மனிதர்களின் குணமே இப்படிதான். நம்ம ஏதாவது சொன்னால் எல்லாரும் சரி சரின்னு கேட்டுக்கணும் நினைப்பாங்க. அதுக்கு மாற்றாகவோ எதிராகவோ நீ எதையாவது சொன்னினா உடனே உனக்கு மூளை இல்லை, புத்தி இல்லை, அறிவில்லை, உனக்கு ஒன்றும் தெரியாதுங்கிற மாதிரி உன்னை அப்படியே தாழ்த்தி சாய்த்து விடுவார்கள் என் செல்லமே. அதனால தான் யாருக்கும் நீ எந்த பதிலும் கொடுக்க வேணாம், சரின்னும் சொல்ல வேணாம், தவறுன்னும் சொல்ல வேணாம். சில நேரங்களில் பதில் சொல்ல தெரியாத நேரங்களிலும் பதில் சொல்ல முடியாத நேரங்களிலும் அமைதியாக பொறுமையாக இருந்துடுன்னு நான் சொல்கிறேன். மாற்றங்கள் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த மாற்றங்களை உருவாக்கிய மனிதர்களை உன்னால் மாற்ற முடியாது. ஏன்னா சில விஷயங்கள்லாம் சில பேருக்கு பிறவி குணமாகவே இருக்குது. நீ என்னதான் முயற்சி செஞ்சாலும் யாருடைய குணத்தையும் மனசையும் மாற்ற முடியாது என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ பெற்றது தான் தோல்வின்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? உன் வாழ்க்கையின் வெற்றிக்கான முதல் படிதான் இந்த தோல்வி. இந்த தோல்வி உனக்கு நிரந்தரமாக இருக்காது. இந்த தோல்வியை தவிர்த்து உனக்கான வெற்றியை நிச்சயமாக நீ பெற்றே தீர வேண்டும். ஆனால் நீ என்னவோ தோல்வி அடைஞ்சிடுவோம், தோத்து போயிடுவோம், நடக்காமல் போயிடும் எதிர்மறையாக யோசித்து இதை தவிர்த்தால் உனக்கான வெற்றியை நீ தவிர்ப்பது போல்தான் என் செல்லமே. ஏன்னா எல்லா வெற்றிகளுக்கும் தொடர்கதையாக ஆரம்ப கதவாக இருப்பது இந்த தோல்விதான். தோல்வி எனும் கதவை தொட்டு திறந்து வந்தாதான் அதுக்கப்புறம் வெற்றி கயிற்றை நீ தொட முடியும். எல்லாமே நல்லதாக நடக்கும்னு நம்பி பொறுமையாக காத்திரு. இப்போது உனக்கு கெடுதல் செய்பவர்களும் நீ நல்லா இருக்கக்கூடாது நினைக்கிறவங்களும் ஆபத்தாக உன் கண்ணெதிரிலேயே உன்னை சுற்றி வலம் வந்து கொண்டிருந்தாலும் அவர்களை பற்றிய புரிதலும் தெளிவும் உனக்கு இல்லை. கொஞ்சம் பொறுத்திரு. இங்கு கடைசி நிமிடத்தில் மாடிய ஆட்டங்களும் நடந்த விஷயங்களும் நிறைய இருக்கு. உன் வாழ்க்கையிலையும் கடைசி நொடியிலாவது நான் வந்து உன்னை காப்பாத்திருவேன் என் செல்லமே. நீ எதையும் தேடி தவிக்கவோ எதிர்பார்த்து ஏங்கவோ வேண்டாம். உனக்கு தகுதியும் திறமையும் சிந்தனையும் நல்ல செயல்பாடுகளும் என் மேல பக்தியும் இருக்கும்போது
உனக்கானதை எப்படி நீ பெறாமல் இருப்பாய்? நீ எதிர்பார்த்த எல்லாமே நிச்சயமாக உன்னை தேடி வரும். உன்னுடைய ஆசைகளை கட்டுப்படுத்தி உனக்கான அவசியங்களை செய்து தரத்தான் நான் இருக்கேன். உன்னுடைய ஆசைப்பட்டதையெல்லாம் நான் நிறைவேற்றி கொடுத்துக்கிட்டே இருப்பேன்னு நினைக்காத. நிச்சயமா உனக்கு எது தேவையோ, எது உனக்கு அவசியமோ அதை உன் வாழ்வில் பெற்றே தீருவாய். காலம் கடந்த பிறகு கிடைப்பது எதுவாக இருந்தாலும் அது நிச்சயம் உனக்கு சந்தோஷத்தை தருவதாக தான் இருக்கும். உன் வாழ்க்கைக்கு பயனற்ற விஷயங்களையும் தேவையற்ற விஷயங்களையும் தூக்கி போடு. நேர்மையாக இருக்கக்கூடிய நீ எங்கே போனாலும் பிரச்சனைகளாக வருதேன்னு யோசிக்கிறியா? ஏன்னா உனக்கு நடிக்கவும் தெரில, நடிக்கிறவங்கள நல்லவங்கன்னு சொல்லவும் தெரியல. இந்த உலகத்தில் வாழும் மனிதர்கள் ஒன்று எல்லாருக்கும் நல்லவன் போல நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லையா, நல்லவன் போல நடிப்பவர்கள் அவங்க நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலும் அவர்களை ஏற்றி வச்சு பேசுவதும் அவர்களை பாராட்டி பேசுவதும் அவர்களுக்கு ஜால்ரா போடுவது போலவும் தானே நடந்து கொள்கிறார்கள். அப்படி மற்றவங்களுக்கு ஜால்ரா தட்டியே நீ ஜெயிச்சிடலான்னு நீ ஒரு நாள் கூட யோசிச்சதில்ல. ஆனால் அப்படி வாழ்பவர்கள் தானே வாழ்வில் முன்னேற்றம் பெறுகிறார்கள். நீ நல்லதையும் உண்மையையும் பேசினாலும் கீழ் நிலைமையிலேயே இருக்கோமேன்னு யோசிக்காத. கூடிய சீக்கிரம் உன்னை எப்படி உயர்த்த வேண்டுமோ, உனக்கான சந்தோஷத்தையும் வெற்றியையும் எந்த வகையில் தர வேண்டுமோ அதை நான் செய்து முடிப்பேன் என் செல்லமே. நல்லவனாக வாழக்கூடிய உனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அதை நல்லவன் போல நடித்து சரி செஞ்சுக்க தெரியல. எல்லாரையும் போல இயல்பா வெகுளித்தனமாக இருக்கணும் நீ நினைக்கிற. ஆனால் உண்மை என்னன்னா, இங்கே நல்லவன் கெட்டவன் என்பதெல்லாம் இல்லை என் செல்லமே. அன்பு பாசம் குணத்தை வச்சு நல்லவன் கெட்டவன்னு யாரும் இங்கே சொல்கிறது கிடையாது. யாராவது நமக்கு உதவி செஞ்சானா, நம்ம தேவையை பூர்த்தி செஞ்சானா அவன்தான் நல்லவன். நமக்கு யாரும் எதுவும் செய்யலையா, அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா, உடனே அவங்கள கெட்டவன்னு சொல்ல வேண்டியது. ஆனால் உண்மையில் ஒரு மனிதன் யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்காமல் யாரையும் எதிர்பார்த்திருக்காமல் தனக்குத்தானே தேவையானதை செய்து கொள்கிறான் என்றால் அவன் எப்படி கெட்டவனாக இருக்க முடியும்? அவனை சுயநலவாதின்னு சொல்லக்கூடிய நீ பொதுநலவாதியாக இருக்கிறாயா என யோசிச்சுப்பாரு. எல்லா மனிதர்களும் யாரையாவது எதிர்பார்த்து இருக்கணும்னு நினைக்கிறீங்க. யாருக்கிட்டையாவது உதவி கேட்கணும், கையேந்தி வந்து நிற்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் யாருக்கும் உதவி செய்யக்கூடிய மனசாட்சி இல்லாமல் தானே இருக்கிறீர்கள். ஆசைகளை குறைப்பதற்கு இங்கே உள்ள எந்த மனுஷனுக்கும் மனசு இல்லை. ஆனால் ஆசையின் காரணமாக வரும் அவஸ்தைகளை மட்டும் குறைச்சிடுங்க அம்மான்னு என்கிட்டயே வந்து நிற்கிறீங்க. மனிதர்களின் எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் இங்கு தொடர்கதையாகவே மாறுவதை நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். அதுதான் அவஸ்தையாக இருக்குது, நடக்க மாட்டேங்குதுன்னு தெரிகிறதல்லவா. முடிஞ்ச அளவுக்கு ஆசைகளை குறைத்து கொண்டு அளவோடு தேவையானதை மட்டும் எதிர்பார்த்து காத்திருக்கவும், அதுவும் உனக்கு தேவையானதை விருப்பமானதையும் கொடுக்க இந்த வராகி அம்மா நான் இருக்கேங்கிறத மறந்துடாத. மனிதர்கள் எப்பொழுதுமே எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் சக்தி கொண்டவர்களாக இருக்க மாட்டார்கள் என் செல்லமே. உனக்கு தகுதியான நேரம் வரும், உனக்கான நல்ல நேரம் வரும்னு காத்திருக்காம கிடைச்ச நேரத்தை உனக்கு தகுதியானதாக உனக்கு பயனுள்ள விதத்தில் மாற்றிக்கொள். எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படியும் கெட்ட விஷயங்களெல்லாம் உன்னை விட்டு தகர்ந்து போகும்படியும் நான் செய்து காட்டுவேன்.